பல தசாப்தங்களாக புருண்டியில் மக்கள் காணாமல் போயினர். யாரும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இது 1980களில் ரூசிசி நதியின் கரையில் தொடங்கியது. மக்கள் விளக்கம் இல்லாமல் காணாமல் போனதை யாரும் அறியவில்லை. பின்னர் சாட்சிகள் மனிதர்களை தாக்கிய ஒரு இரத்தபசித்த முதலைப்பல்லை பற்றி பேசினர். பல்வருடம் உள்ளூர் புரட்சி போன்று தோன்றின. ஆனால் 1989 விஞ்ஞானிகள் அவனை நெருக்கமாக கண்டனர். 6 மீட்டருக்கும் நீளமான அசத்தும் அற்புத முதலைப்பல்லானவன், சரும பல கத்தி துப்பாக்கி புண்களாலும் நிரம்பி மிரட்டும் கௌஸ்தாவ். அவன் வேட்டை தொடர்ந்தாலும் 10 கணக்கோ 100 கணக்கோ மரணங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டான். மோசமானது என்னவென்றால் பலமுறை தாக்கிய பலரை கூட சாப்பிட மறுத்தான். அவன் அவர்களை நீருக்குள் இழுத்து போக்குவான். இதனால் அவன் ஆற்றின் அரசன் என்பதை நிரூபிப்போல் இருந்தது. 2004 உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் அவனை பிடிக்க ஒரு பெரிய எஃப்கு கொட்டை அமைத்தனர். அடுத்த காலை பாய்ப்பொருள் காணாமல் போனது. ஆனால் அது அங்கு இருந்தும் கௌஸ்தா மண்ணுக்குள் மறைந்தான். அவனை கடைசியாக 2009 கண்டனர். பின்னர் நிரந்தரமாக மறைந்தான்.